கரெக்டா கதைக்குள்ள போயலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஜாப் கோஸ்ட முடிச்ச கையோட நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோட தங்கச்சி கால் பண்ணி, இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கடா, நீ வரியா இல்லையான்னு சத்தம் போட்டு கேட்ட உடனே நம்ம ஹீரோ புது ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு ஸ்கூலுக்கு போனா, ஆமா நீ யாரு, உண்மையிலே நீ தான் என்னோட அண்ணனானு இவளே கேக்குறா. பார்த்தா தெரியல நான் தான் உன்னோட அண்ணன். உலகம் ஃபுல்லாவும் கேட்டுங்கிற ஒண்ணு ஓபன் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு. கேட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற மேஜிக்கல் பீஸ்ட் கூட இருக்கிற போராட்டத்துல சஞ்சின் உடம்பு சரியில்லாம இருக்கிற அவனோட அம்மாவை பாத்துக்கிறதுக்காகவும் அவனோட தங்கச்சி படிக்க வைக்கிறதுக்காகவும் தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இருக்கிறதுலே லோவஸ்ட் ரேங்கான ஈராங்க இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுறான். பொதுவா ஒரு வாட்டி அவேக்கன் ஆனா மறுபடியும் அவங்களோட பவர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம ஹீரோ டபுள் டென்ஷனுக்குள்ள போனதுல இருந்து அவன் ஷேடோ மார்ஜா மாதிரி அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ஷேடோ சோல்ஜர்ஸா மாத்திருப்பான். சரி சரி, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா தெரியற. இப்ப வரையும் நீ சிங்கிளா தான் சுத்திட்டு இருப்பேன்னு எனக்கும் தெரியும். அதனால என் ஸ்கூல்ல இருக்கிற பொண்ணுங்களை இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வைக்கிட்டா வாழ கொஞ்சம் சுருட்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் சும்மா இரு. டீச்சரும் ஹீரோட தங்கச்சை பத்தி ரொம்ப நல்ல விதமா தான் பேசுறாங்க. ஜினா வந்து ரொம்ப நல்லாவே படிக்கிறா. அவளோட கிரேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு. ரீசெண்டா வந்த எக்ஸாம்ல கூட அவ நல்லாவே மார்க் எடுத்திருக்கா. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவ எதிர்பார்த்த மெடிக்கல் ஸ்கூல்ல சேர்றதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதை நான் கேட்க கூடாதுதான், இருந்தாலும் நான் கேட்கிறேன். ஜினா மட்டும் அவைக்கனானா அவளை 100 ஆகிறதுக்கு விடுவீங்களா? வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரே வாரத்துல சொல்லி முடிச்சிடறான். இதை நீங்க எதுக்காக என்கிட்ட கேட்கறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கிறப்ப அவங்களும் எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ ஈவினிங்கே இந்த பொண்ணை வந்து மீட் பண்றான். நீங்க என்ன இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓ, நீங்க ஜின்னாவோட பிரதரா? நான் எதுக்காக உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேனா? நீங்க எதுவும் சொல்ல வேணாம், நீங்க டீச்சர் சொல்லி தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியணும் அவளும் சொல்றா. ஏமா நீ ஒரு ரேங்க்ல இருக்க, உன்னால ஸ்ட்ரைக்கர் டீம்ல இருந்துகிட்டு இதையும் சமாளிக்க முடியாது. நீங்க இந்த மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போங்க, ஏன்னா நீங்களே ஒரு ரேங்க் அண்டர் தான். இவன் இந்த மாதிரி சொன்னா கேட்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றானா, என்ன ஃபாலோ பண்ணி என் பின்னாடியே வா. இதே நேரத்துல ஹண்டர் வாங் டாங்ஸுவும் கொரியாவுக்கு வந்து சேர்றான். இவனை வெல்கம் பண்றதுக்காக ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து இவரே வந்திருக்காரு. என்னோட வேலையை நான் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த கண்ட்ரி விட்டு போயிடுவேன்னு இவன் சொல்றான். நீங்க அந்த 2 பேரை பாக்குறதுக்காக தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இதுவரை சர்வேலன்ஸ் டீம்ல இருக்கிற நீங்க எதுவுமே கண்டுக்காத மாதிரி இதையும் கண்டுக்காம இருந்துக்குங்கன்னு சொல்றான். அவனுங்களை நீ காப்பாத்த நினைச்சுன்னு வச்சுக்கிய, உன்னால கூட என்ன எதிர்த்து நிக்க முடியாது. அதுக்கு இவரும் என்னோட வேலை எதுவோ நான் அதை கண்டிப்பா பாப்பேன்னு சொல்றாரு. இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆண்டோட சாம்பிளை வச்சு பாக்குறப்ப அந்த ஆண்டை எல்லாத்துக்குமே விங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேர்மன் இவர் சொல்றாரு. இப்போதைக்கு அதுங்கெல்லாம் பறக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுதுங்க, ஆனா ஒரு நாள் அது கண்டிப்பா ரொம்ப மோசமான நிலைமையா மாறும். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோ சொன்னா, நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை இவர் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்காராம். இப்ப ட்ரைனிங்கான வேலை தான் போயிட்டு இருக்கு, நீங்களும் சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க, இந்த பொண்ணையும் கூட கூட்டிட்டு போறீங்களான்னு இவர் கேட்க நம்ம ஹீரோவும் அதுக்கு ஆமான்னு சொல்றான். இவங்க நின்னுகிட்டு இருக்கிற இடத்துல ஒரு சீராங் கேட் இருக்கு. என்ன எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, நம்ம ஒண்ணு இந்த இடத்துக்கு பிக்னிக் வரலான்னு ஒருத்தன் சொல்றான். யாரு இவனு நம்ம ஹீரோ கேட்கிறப்பதான் தெரியுது, இவன் பேர் கின்சாங், ஒரு ஏராங் ஹண்டர், டேங்கர்னு கூட சொல்லலாம். என்ன ஏராங்கான்னு நம்ம ஹீரோ லைட்டா ஆச்சரியப்படுறான். அது மட்டும் இல்லாம இவன் கூட்டிட்டு போக போற டீமோட லீடரும் இவன் தான். ஆனா இந்த கிமோ எனக்கு ஏராங்கன்ற பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்றான். ஏராங்ல 1, பி ரேங்க்ல 5, சி ரேங்க்ல 2, கடைசியா ஹீரோவையும் அந்த பொண்ணையும் சேர்த்து 10 பேர் இந்த டஞ்சனுக்குள்ள போக போறாங்க. இவ்வளவு தூரம் நம்ம ஹீரோ இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம் எப்படியாச்சும் இந்த பொண்ணு மனசு மாறுவான்ங்கிறதுக்காக தான். ஆனா இந்த இடத்துல இவ்வளவு பேர் இருக்கிறதுனால அவ கண்டிப்பா மனசு மாறுறது ரொம்ப கஷ்டம். புதுசா வந்தவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கன்னு இவர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றாரு. சரி நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரிஞ்சிருச்சு பிரதர், வாங்க நம்ம உள்ள போகலாம், நீ முன்னாடி போ, பின்னாடி நானும் வரேன். இவங்க 2 பேரும் அந்த கேட்டுக்குள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஏதோ தப்பா பட ஆரம்பிக்குது. இவங்க வந்த கேட்டு அப்படியே அது ரெட் கேட்டா மாற ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு எப்படியாச்சும் வெளில கூட்டிட்டு போயிடலான்னு பாக்குறான், ஆனா முடியல. வெளில இருந்த வெறும் அசால்ட் மோடே இருங்க, தனியா பிரிஞ்சு போயிடாதீங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்ற, சி லெவல் கேட்டா இருந்தது ரெட் கேட்டா மாறிட்டா, இப்பயே நான் அந்த இடத்துக்கு வரேன். கனதா இருந்து பாக்குறப்ப நம்ம ஹீரோ ஒரு பனி சூழ்ந்த இடத்துக்குள்ள இருக்கிறான். என்னாச்சு கேட்டா காணோம், இப்ப நம்மளால திரும்பி போக முடியாதான்னு ஒருத்தன் கேக்குறான். இது ரெட் கேட்னு கிம் சொல்ல, அப்படின்னா என்னன்னு இவன் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் ரெட் கேட் ஒன்னும் ரெகுலர் கேட் மாதிரி எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி கேட்டுக்கு பின்னாடி ஒரு உலகத்தையே கனெக்ட் பண்ணி வச்சிருப்பானுங்க. இப்படி இருக்கிறப்ப நம்மளோட உலகத்தோட கான்டாக்ட இழந்துருவோம். இந்த இடத்தோட பாஸ் கிளியர் பண்ணணும், இல்லையா இந்த கேட் கிளாப்ஸ் ஆகுற வரையும் வெயிட் பண்ணணும். அது வரையும் வெளியுலகத்துல இருந்து நமக்கு எந்த உதவியும் கிடைக்காது. மேஜிக்கல் பீஸ்டும் நம்மள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது வெறும் ஒரு சீராங் கேட் தானே இவ பேசிட்டு இருக்கிறப்ப யாரோ இவங்களை அட்டாக் பண்றாங்க. அப்படி அட்டாக் பண்ணதை நம்ம ஹீரோ அசால்ட்டாவே தடுத்துறான். அதை பி ரேங்க்ல இருக்கிற இந்த பொண்ணு பாத்துறா. சரி இவங்களை அட்டாக் பண்ணது யாருன்னு பார்த்தா ஐ செல்ஃப். அதுங்க ரொம்ப தூரத்துல இருந்ததுனால என்னால அதுங்களை கண்டுபிடிக்க முடியல. வீக்கா இருந்த 2 பேரை தான் முதல்ல டார்கெட் பண்ணிருக்கீங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி மட்டும் நான் இங்க வந்து நான் கண்டிப்பா இறந்திருப்பேன். இந்த மாதிரி அது பண்றதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஈகோ டச் ஆயிடுது. தனியா சிக்கிறப்ப சமூகம் தானே தெளிவா தெரியுது. பிரதர் அதுங்கெல்லாம் ஐ செல்ஃப் ரொம்ப மோசமானதுங்க, ஹண்டர்ஸ் எல்லாரும் அதுங்களை ஐஸ் லேயர்ஸ் சொல்லுவானுங்க. இப்ப லீடரா இருக்கிற அந்த டேங்க் பைப்லயும் என்ன பண்றானா, சிச்சுவேஷன் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. இப்ப எல்லாரும் சர்வே பண்றதுக்கு ஒரே வழி நான் சொல்றது எல்லாரும் கேட்டு நடந்துக்குங்க. இருந்தாலும் என்னால எல்லாரையும் பாத்துக்க முடியாது, அதனால நான் இப்ப 2 குரூப்பா பிரிக்க போறேன். என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ லைட்டா ஷாக் ஆயிடுறான். இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருந்தோம்னா உறைஞ்சு போய் இறந்து போயிடுவோம். நமக்கு இருக்கிற ஒரே வழி பாச கொள்றது மட்டும்தான். அப்ப நாங்க உங்க கூட வரணும் பீராங்கு கீழே இருக்கிறவனுங்க சொல்லவும், சீராங்கு
பேருக்கு கீழே இருக்கிறவனுங்களாம் என் கூட வர வேணான்னு இவன் மூஞ்சுக்கு நேராவே சொல்லிடுறான். இங்க ஒரு நாளுங்கிறது வெளி உலகத்தை பொறுத்தவரையும் 1 மணி நேரம் தான். பாஸை கிளியர் பண்றதுக்கு மாசக்கணக்கா கூட ஆகும். அதனால தேவையில்லாத எல்லாத்தையுமே நான் இந்த இடத்துல விட்டுட்டு போறேன். எஸ்கியூஸ் மீ, நானும் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு இந்த பொண்ணு சொல்றா. கிம்மால பார்க்க முடியாத யாரவே நீ பாத்திருக்கீனா கண்டிப்பா நீ ஈரங் ஹண்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரையும் இவன் ஏரங் ஹண்டரா இருக்கணும், இல்ல அதுக்கு மேலேயாச்சும் இருக்கணும். நாங்க மெயின் ரோட்டு வழியா போறோம்னு கிம் சொல்ல, அப்பனா நாங்க காட்டுக்குள்ள போறோம்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சரி குட் லக்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போக நானும் அதே தான் உனக்கும் சொல்றேன். அங்க பாத்தீங்களா அது ஐஸ் பியரோட மார்க். ஈராங் ஹண்டரா இருக்கிறவங்களாரும் அதுங்கள்ட்ட மாட்டி கண்டிப்பா இறந்து போயிருப்பானுங்க. அந்த ஈராங்ல இருக்கிறவனுங்க ட்ரைனிங்கே போனது கிடையாது, கண்டிப்பா அதுங்கள்ட்ட மாட்டி இறந்து போயிடுவானுங்க. அந்த இடத்துல பீராங்கு சீராங் ஹண்டர்ஸ் இருக்கிறப்ப நான் எதுக்கு அவனை மட்டும் ஒரு கேப்டன் ஆட்டம் நினைச்சேன்னு இவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இவங்களை அட்டாக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு நிறைய ஐஸ் பியர்ஸ் வருதுங்க. உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு இந்த கிம் சொல்றப்ப ஒரு பியர் இவன் அட்டாக் பண்றதுக்காக வருது. இவன் ஒரு ஏராங் ஹண்டரா இருக்கிறதுனால இவன் அட்டாக் பண்ண வந்த அந்த பியரை இவன் அசால்ட்டாவே கொண்டாடுறான். இருந்தாலும் நிறையவே இவனுங்களை அட்டாக் பண்றதுக்காக வருதுங்க. கொஞ்சம் இருங்க, இப்ப நம்ம ஐஸ் பியரோட டெரிட்டோரிக்குள்ள வந்திருக்கோம், அதனால இது ரொம்ப ஆபத்தான ஏரியா, வாங்க திரும்பி போயிடலான்னு இவ சொல்றா. இல்ல நம்ம இந்த ஃபாரஸ்ட்குள்ள தான் போகணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா ஐஸ் பியரோட டெரிட்டோரிக்குள்ள நமக்கு ஐஸ் பியர் மட்டும் தான் பிரச்சனை. ஸ்மார்ட்டா இருக்கிற ஐஸ் எல்ஃபை விட இதுங்க எல்லாமே ரொம்ப வீக் தான். இந்த இடத்துக்குள்ள நிறைய ஐஸ் பியர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கான பீஸ்ட் எதுவுமே வராது. இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான்லாம் இதெல்லாம் யோசிக்கவே இல்லையேன்னு இவ சொல்றா. இந்த கிளைமேட் ரொம்ப கோல்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட இன்வெர்டரை ஓபன் பண்ணி போட்டுக்கிறதுக்கான சுற்றெல்லாம் எடுத்து கொடுக்க இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஹை ரேங்க்ல இருக்கிற ஹண்டரால கூட 1-2 பொருளை மட்டும் தான் இந்த மாதிரிலாம் வச்சுக்க முடியுமா? பிரதர் நீங்க உண்மையிலேயே யாருதான் அப்படின்னு இவன் நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குறா. நான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன், அதனால அவனை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதே தான் உங்க 2 பேருக்கும். இந்நேரத்துல ஒரு ஐஸ் பியர் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. பார்த்த நம்ம ஹீரோவும் அவனோட டைட்டில சேஞ்ச் பண்றான். இதை கம்ப்ளீட்டா சீல் அடிச்சு நம்மளால இப்ப எதுவும் பண்ண முடியாது. லக் இருந்தா ஏ ரேங்க் இல்ல பி ரேங்க்ல இருக்கிறவங்க உயிர் பழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அசால்ட் டீம் கூட சில பேர் உள்ள போயிருக்காங்க. அதுல ஒரு ஆளை எனக்கு தெரியும், அவர் பேர் சஞ்சின்வோ. அப்பனா அவரோட ரேங்க் என்ன ஈரங்கு. ஆனா அவர் ரீ அவேக்கன் ஆயிருக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதை பத்தி அவர் வாய் திறந்து சொல்லவே இல்லை. அப்படியே அந்த இடத்துக்கு வாங் டாங்ஸ் வந்து ஒயிட் டைகர் கிளர்ல இருக்கிற பெரிய ஆளே வந்திருக்கு. ஓ ஏ கிரேட் கேட் ஓபனா இருக்கிறதுனாலயா வாங் டாங்ஸு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு இவர் ரொம்ப கோவத்தோட கேக்குறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னை நான் மீட் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு இவன் சொல்றான். அமெரிக்கால இருந்த நீ எதுக்காக இங்க வந்திருக்க? அப்படியா? அப்படின்னா அதே கேள்வியை நான் வாங்கிட்டே கேட்கிறேன். ஈராங்க இருக்கிறவங்களையும் மெம்பர் இல்லாதவங்களையும் உன்னோட கேட்டுக்குள்ள போறதுக்கு எதுக்கு அலோ பண்ணி இவன் கேட்கிறான். இவன் மென்ஷன் பண்ணி சொல்றது நம்ம ஹீரோவா தான். ரெட் கேட்டா இருக்கிறதுனால என்னால உள்ள போக முடியாது, இருந்தாலும் நீ எப்படி இருந்தாலும் சாக தானே போற. ஹீரோட நல்ல நேரம் எப்படியோ வாங் டாங்ஸு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். ஆனா ரெட் கேட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டதுனால எப்படி உயிரோட திரும்பி வர போறான்னு தெரியலையே. ஆனா எங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஒரே பஞ்சில அந்த ஐஸ் பியரோட கதையை முடிச்சிடுறான். இதனால அவனுக்கு லெவலப்பும் ஆகுது. இது ரெட் கேட்டா இருக்கிறதுனால எனக்கு நிறையவே பாயிண்ட்ஸ் கிடைக்குது. உண்மையிலேயே நீங்க யாருன்னு இவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேக்குறா. அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் போட்டு அவங்க கொன்ன கரடியவே சாப்பாடா மாத்திடுறானுங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட அவர் எஸ்எஸ் பண்றதுக்காக போயிருக்காரு, அவர் ரொம்ப வித்தியாசமான ஆளா தான் இருக்காருன்னு இவ சொல்றா. ஆமா அது உண்மைதானே இவ்வளவு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ ஐஸ் பியர்ஸ் இருக்கிற இடத்துக்குள்ளேயே போகவும் அதுங்களாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வெளில வருதுங்க. இப்ப நம்ம ஹீரோவும் தனியால் கிடையாது. வெளில வாங்க சொன்ன அடுத்த நொடியே ஷேடோஸ் கூட இருந்த எல்லா சோல்ஜர்ஸும் வெளில வந்துறாடுங்க, இன்க்ளூடிங் இக்ரிஸும் தான். இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பேட்டில் போங்கன்னு சொன்ன அடுத்த நொடியே வேற லெவல்ல எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. ஐஸ் பியர்ஸ் மாதிரி ஹீரோட சோல்ஜர்ஸ் கிடையாது. எத்தனை வாட்டி டேமேஜ் பண்ணாலுமே நம்ம ஹீரோக்கு எம்பி இருக்கிற வரையும் சோல்ஜர்ஸ் எல்லாம் ரீகெயின் ஆயிட்டே இருப்பானுங்க. ஒரு பெரிய சைஸ் ஐஸ் பியர் வரவும் இதுதான் இந்த இடத்தோட பாஸா இருக்கணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா அது அட்டாக் பண்ணதுலேயே நம்ம ஹீரோட எம்பி எல்லாமே ஜீரோல வந்து நின்னுடுது. ஹீரோவும் எதை பத்தியும் யோசிக்காம இகிரிஸ்னு சொல்லவும் அதுவும் அட்டாக் பண்றதுக்காக முன்னோக்கி போக ஆரம்பிக்குது. அது கிட்ட இருக்கிற ஸ்வாடை வச்சுக்கிட்டு அந்த ஐஸ் பியரை கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் வரமா இருந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறான். கடைசியா ஒரு அட்டாக் பண்ணலான்னு அதை ட்ரை பண்றப்ப இகிரிஸ் அதோட தலையை கட் பண்ணி விட்டுருது. இகிரிஸ் மட்டும் ஸ்வாட் யூஸ் பண்ணாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கூட கிடைச்சிருக்காதுன்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்ப இருக்கிற லெவலை வச்சு பாக்குறப்ப 2 பேரும் ஒரே ஈக்குவல்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இப்பயும் இவன் என்ன விட ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கிறான். சின்னதா ஒரு பாராட்டு, நீ நல்ல வேலை பார்த்திருக்கேன்னு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா இவனை தவிர இவனோட டீம்ல இருக்கிற எல்லாருமே செத்துட்டானுங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒயிட் டைகர்கள் எல்லாம் ஒரு எலைட் மெம்பர் ஆக வேண்டியவன். என்னோட முடிவு இந்த மாதிரிலாம் இருக்க கூடாது, நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன். ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஐஸ் எல்ஃப் என்ன பண்ணுதுங்கன்னா இவனை பயமுறுத்தி ஓட விட்டு வேட்டையாடுறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற ஐஸ் எல்ஃபோட பாஸ் அந்த இடத்துக்கு வர மாதிரி காமிக்கிறானுங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ கைஸ் இந்த எபிசோடு பிறந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.